கருத்து யுத்தம் சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் கலைஞர் தொலைக்காட்சி அன்புடன் வரவேற்கிறது. முதலில் கடந்த வார 50வது நிகழ்ச்சிக்கு நேயர்கள் தெரிவித்த பாராட்டு மழைக்கு எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல பல்வேறு விமர்சனங்களும் வந்திருக்கிறது. நிச்சயமாக அதை கருத்தில் கொண்டு நிகழ்ச்சியை மேலும் நிறைவேற்றிக் கொள்வோம். அதற்காக உங்கள் ஆதரவை தொடர்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு இன்றைய பொறியியல் கல்வி மோகம் அல்லது பொறியியல் கல்வி ஆர்வம் மாணவர்களுக்கு ஏற்றமா ஏமாற்றமா என்பது குறித்து தான் பேச இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக இளைய சிங்கங்கள் வந்திருக்கின்றன. நிச்சயமாக மிக சுறுசுறுப்பாக காரசாரமாக விவாதம் இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அனைவரையும் வரவேற்று இன்றைய கருத்து யுத்தத்தை தொடங்குவோம். முதலில் சிறப்பு விருந்தினர் அறிமுகம். முதலாவதாக அமர்ந்திருப்பவர் திரு பேராசிரியர் திரு ஜி ராஜா. கடைசியாக அமர்ந்திருப்பவர் திரு வைரபாரதி. பார்ப்பதற்கு இளமையாக இருப்பதால் பேச மாட்டார் என்று நினைத்து விடாதீர்கள். சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில் பேசக்கூடியவர் ஒரு சிறந்த சிந்தனையாளர், கவிஞர், பாடலாசிரியர் திரு வைரபாரதி அவர்களை வரவேற்கிறேன். தற்போது சிறப்பு விருந்தினர் அறிமுகம் முடிந்தது. இனி யுத்தத்தை தொடங்குவோம். முதலில் அது மட்டுமல்லாமல் இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அதிகரித்தே ஆக வேண்டும். இந்த கருத்து யுத்தத்திற்கு தற்போது ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கருத்து யுத்தத்தில் சந்திப்போம். சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை அன்புடன் வரவேற்கிறோம். தற்பொழுது இன்றைய பொறியியல் கல்வி மோகம் மாணவர்களுக்கு ஏற்றமா ஏமாற்றமா என்று விவாதித்துக் கொண்டிருக்கோம். தமிழ் பொறியியல் படிப்பு ஏற்றமா ஏமாற்றமான்னு தெரிவிக்கல. பொறியியல் படிப்பினுடைய மோகம் ஏற்றமா ஏமாற்றம். மோகம் பார்க்கும்பொழுது பொறியியல் படிப்பு இல்லை என்று என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமித்து விடுங்கிற எண்ணம் தான் நாங்கள் ஏமாற்றம்னு சொல்றோம். படிப்பை பிடிப்பா இருந்தா எல்லாமே குறிப்பாக இருக்கும் வாழ்க்கை. இப்போ குணம் சிறகடித்தால் அது அன்பியல், மனம் சிறகடித்தால் அறிவியல், பணம் சிறகடித்தால் அது பொறியியல். ரெண்டாவது புரிந்து கொள்ள கண்கள் மூடி பேசிக் கொண்டால் அது கனவு யுத்தம், கண்கள் திறந்து பேசிக் கொண்டால் அது காதல் யுத்தம், கருத்தும் பொருளும் பேசிக்கொண்டால் கருத்து யுத்தம், காசும் பேசிக்கொண்டால் அது பொறியியல். காசு பாக்குங்க. என்ன சொல்ற, நீங்க என்ன சொல்ல போறீங்க? இன்ஃப்ளூயன்ஸால அவங்க போயிட்டு படிச்சு வேஸ்ட். நிறைய பேர் ஏமாற்றம் தான். சென்று கொண்டிருக்கும் இந்த விவாதத்தில் தற்போது ஒரு சிறு இடைவெளிகளை மீண்டும் கருத்து சந்திப்போம். பொறியியல் கல்வி ஏற்றம் தருகிறதா ஏமாற்றம் தருகிறதா என்பதை தீர்மானிப்போம். மாணவர்களுக்கு ஏற்றமா ஏமாற்றமா என்று விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முன்பு பல்வேறு கருத்துக்கள் எடுத்து வைக்கிறோம். குறிப்பாக ஏமாற்றம் தான் என்பதில் பல்வேறு கருத்துக்கள் வைக்கப்பட்டன. மீண்டும் ஏமாற்றத்தை தொடர்போ சொல்லுங்க. நான் என்னுடைய சின்னஞ்சிறு வயதிலிருந்து என்ன ஸ்பூன் ஃபீடிங்கா பண்ணாங்க. நீங்களா சொன்ன போல கம்ப்யூட்டர் படிக்கும்போது கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கு முன்னதாக எனக்கு கவிதையோட ஆர்வம் வந்தது காரணமாக கவிதையும் அதுவும் சேர்ந்து கொண்டு வந்ததாக தனியாக தெரியப்பட்டேன். வெறும் கணிப்பறிப்பு மாணவனாகவே இருந்ததால் தனியா தெரிஞ்சுக்க மாட்டேன். அப்போது நான் பேசுவேன், கவிதை வாசிக்கும்போது ஒரு பெரிய ஒரு அடையாளம் காட்டப்பட்டேன். அப்புறம் அந்த கல்லூரிக்கு வரும்போது பெரிய ஒரு சாதனங்களும் திறந்தது. ஆக எனக்கு 50 இயர் ப்ராஜெக்ட். நான் எம்எஸ்சி சிஎஸ்டி பொறியாளர் கிடையாது, பிஇ கிடையாது. ஆனா பிஇடைய பல கோர்சஸ் எங்களுக்கு வந்தது. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்ளைடு பிசிக்ஸ் வந்தது. சமச்சீர் கல்வியாகி விட்டது. இப்போது அதுதான் உயர்ந்ததுதான் தாழ்ந்தது கிடையாது. ஐடியில நான் சீனியராக எம்எஸ்சி படிச்சு ஒர்க் பண்ணேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் என்னுடைய ஜூனியரா ஒர்க் பண்ணாரு. அவர் இன்ஜினியர், நான் எம்எஸ்சி கடைசியில். அப்படிங்கும்போது நான் அதிகமாக ஊதியம் என்னோட குறைவா ஊதியம் காரணம் கவிதை. என்னோட எம்டி என்னோட கவிதை ஃபேன். நான் ஃபர்ஸ்ட் வருஷத்துல டைட்டில் பார்க்க எனக்கு 50 இயர் ப்ராஜெக்ட் கிடைச்ச கவிதையா அது இன்னொரு ஃபேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அப்புறம் கொடுக்கும்போது அலுவலகத்தில் வரும்போது எம்டியோட கவிதை ஃபேனோட நான் 10 வருஷம் 15 வருஷம் வரை போகுது. இப்போ நான் மீடியாவில் வர வேண்டும் பாடலாசிரியராக எழுதி கொண்டிருப்பதால் இதெல்லாம் துச்சமாக உழைக்க தெரிஞ்சு விட்டு வெளியே அதுக்கு முதல்ல தைரியம் வேண்டும். நமக்கு கான்பிடன்ஸ் இருந்தா நம்மளால வர முடியும். எந்த படிப்புல வர முடியும். சரி, உங்களுக்கு கவிதை எழுதுறேன். நீங்க என்ன சொல்லுங்க? நீங்க சொன்ன ஒரு கருத்து நான் படிக்கணும். 12th வரைக்கும் என்ன அதுதான் போஸ்ட் பண்ணாங்க. கம்ப்யூட்டர் குரூப் தான் நான் எடுத்தேன். பட் இதெல்லாம் பார்த்து அது ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் சார். சீரியஸா இட் இஸ் 100% ஸ்ட்ரெஸ். அவங்க சுயமா சிந்திக்க விடல.
சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக காலப்பரமாக சென்று கொண்டிருக்கும் இந்த விவாதத்தில் தற்போது ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கருத்து யுத்தத்தை சந்திப்போம். பொறியியல் கல்வி ஏற்றம் தருகிறதா ஏமாற்றம் தருகிறதா என்பதை தீர்மானிப்போம். பேசவும் தெரியல அப்பா போடுவோம். சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு நேரில் மீண்டும் ஒருவரை அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது இன்றைய பொறியியல் கல்வி மோகம் மாணவர்களுக்கு ஏற்றமா ஏமாற்றமா என்று விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவெளிக்கும் பல கருத்துக்கள் எடுத்து வைக்கப்பட்டன. கேம்பஸ் இன்டர்வியூ உண்டு, நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவல் தான். எங்களோட படிப்பு உங்களுடைய நிறைவுரை கருத்து ஐம்பொறி மேல் கொண்ட மோகம் என்றாலும் பொறியியல் மேல் கொண்ட மோகம் என்றாலும் அது ஏமாற்றமே. வந்து இரண்டாம் கருத்துக்கு இல்லை. பல்லாக்கை செய்பவனே பல்லாக்கை சுமக்கிறான். அந்த வேடிக்கை பார்க்கணும், அது வேறு அபங்க வலிக்கிற மாதிரி எஸ்கேபிசம் கிடையாது. லைஃபும் சரி, ஹாப்பினஸ் இந்த லிவிங் அண்ட் லைஃப் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி லைஃபுக்காக எஜுகேஷன் வந்து கலைகள் நிறைய தருகிறது. கலைஞர்கள் வந்து பொதுவா ஒருமுகம், இருமுகம், பன்முகம், சண்முகமாக மாறி வாழ்க்கை சுந்தரமாக மாறுகிறது. ஒவ்வொரு கலைஞர்களுமே சண்முக சுந்தரம் மாதிரியாக இருக்கிறார்கள் கூட அந்த சொல்லலாம். கலைஞர்கள் வந்து உணர்வுமயம் வயப்படவில்லை, இதயத்தோடு வாழ்பவர்கள். மூளையும் இதையும் பேலன்ஸா இருக்கணும்னு சொன்னேன். மூளை வந்து குதித்தால் கொலையாக விடும், இதயம் குதித்தால் கூட கலையாதான். அதோட நான் கலையில வெளிப்படுத்துவோம். மூளை குதித்தால் கொலை கூட பண்ணிடுவோம். ஆக மூளை இதையும் பேலன்ஸாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது இதயத்தில் இருந்து செயல்படும் போது வாழ்க்கை வந்து 80 வருஷம் இருக்குது. இன்ஜினியரிங் எல்லா வாழ்க்கையுமே ரிட்டையர் ஆகி முடிஞ்சு போகும். ஆனால் அந்த வாழ்க்கை வந்து நீடிக்க வைப்பதற்கு நம்முடைய பண்புகள், அந்த பண்புகளை வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் எஜுக்கேற முடியுமா? விழிக்கல்வி, அந்த கல்வியை வளர்ப்பது வந்து கல்வி தான் தவிர எதுவுமே கொண்ட மோகம் என்றால் ஏமாற்றத்திற்கு பொறியியலுடைய மோகம் என்பது நிச்சயமாக ஏமாற்றமே. அந்த ஏமாந்தவர்களே நீங்கள் வந்து மாற்றமாக நீங்க மாறிக்கொள்ளுங்கள். அதாவது ஒரு மாற்றமாக ஏமாற்றத்தை வந்து தாண்டி ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃபா நீங்க எடுக்கணும் என்று நாங்கள் இதை பதிவு செய்கிறோம். கல்வியாளர்கள் எல்லாம் வசதி பார்த்தீங்களா, எப்படி எல்லாம் ஆகிட்டு சொல்லுங்க. நிறைவளிக்க படிச்சுட்டு ஒரு குடிசைக்குள்ள வாழ்வாரா கலைஞர். கண்டிப்பா அவர் அடுத்த நிலைமையை எதிர்பார்ப்பார், அடுத்த ரேஞ்சுக்கு போகணும்னு எதிர்பார்ப்பார். ஆமா, அடுத்த ரேஞ்சை எதிர்பார்ப்பார். அதே மாதிரி அவங்க வந்து எல்லா மனிதர்களுமே தங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலையை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பசங்க எல்லாம் இன்ஜினியரிங் கொஞ்சம் படிக்கிறாங்க, என் பையனை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னா. இன்றைய பொறியியல் கல்வி மோகம் மாணவர்களுக்கு ஏற்றமா ஏமாற்றமா? பல்வேறு கருத்துக்கள் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு பட்டியலிடாத அளவுக்கு பெரிய அளவில் பட்டியல் வாசிக்கப்பட்டது. கருத்துக்கள் வந்து கொண்டே இருந்தன. தெளிவாக தெரிகிறது, பொறியியல் கல்விக்கு வேலை வாய்ப்புகள் எதிர்காலத்தில் பிரகாசமாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த அளவுக்கு பொறியாளர்கள் இருக்க முடியாது. ஆனால் பொறியியல் கல்வி படித்தவர்கள் அனைவருமே சிறப்பாக ஜொலிக்கிறார்களா, ஏற்றம் பெறுகிறார்களா என்றால் அது இல்லை. கல்வியாக இருந்தாலும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக வெற்றியாளராக, சாதனையாளராக, ஏற்றம் பெறுவதாக மாற முடியும் என்பதும் உண்மை. ஆனால் இன்றைய பொறியியல் கல்வி என்று பார்க்கும்போது பொறியியல் கல்வி மோகம் ஏற்றமா ஏமாற்றமா என்றால் அது தனிப்பட்ட நபரை பொறுத்துத்தான். அந்த படிப்பை, அந்த பொறியியல் கல்வியை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு, வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு, தனக்கு படித்ததை வெளியே சொல்லக்கூடிய திறமையை வளர்த்துக் கொண்டு, கூடுதல் திறன்களை வளர்த்துக் கொண்டால் நிச்சயமாக அந்த பொறியியல் கல்வி அவனுக்கு ஏற்றத்தை தரும். அவன் அதை பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் அது ஏமாற்றமாக அமையும் என்பதுதான் இன்றைய கருத்து யுத்தத்தின் முடிவாக உங்களின் எதிர்பார்ப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வெற்றியுண்டு உண்டு